சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவ்வளவு லேட்டா கண்கள் கலங்க கூடாது சிஎம் சார். இவ்வளவு லேட்டாலாம் கண்கள் கலங்க கூடாது. அது வரைக்கும் அங்க அந்த உயிர் மிஞ்சாது. முதல்ல ஒரு கவர்மெண்டோட முதல் சக்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வளர்ச்சியிலையோ பொருளாதார வளர்ச்சியிலையோ மட்டுமே இல்ல, பெண்களும் குழந்தைகளும் மரியாதையா வாழ்றாங்களா? இதே ஈர வெங்காயத்தை தானே நாங்களும் சொன்னோம். அப்ப உங்களுக்கு காதுக்குள்ள என்ன பஞ்சா வச்சு அடைச்சு வச்சிருந்தீங்க. ஏற்கனவே இருந்த பெண் காவலர்களை யூனிஃபார்மை மாத்தி உட்கார வச்சுட்டீங்க. யூனிஃபார்ம் மாற்றம். நிறைய எழுத்து பிழைகள் இருக்கிறது. தமிழில் எழுத்து பிழைகள் இருக்கிறது. வாய்மையே வெல்லும். எந்த வீடியோ வேணாலும் இருக்கட்டுங்க. கஞ்சா விற்பனையில் தாவேகா நிர்வாகி கைது. பெண்களை சீண்டிய அந்த பிரச்சனையில தாவேகா நிர்வாகி கைது. வேற யார் மேல நீங்க நடவடிக்கை? எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பன் அதிரடிப்படை அநேகமா எங்கெல்லாம் தாவேகாக்காரர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீங்க ரோந்து போனாலே பெண்களை பாதுகாத்துக்கலாம். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு படையை தொடங்கி வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, பெண்களுக்கான குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம், அதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேக்கு ஆட்சி அமைச்ச பிறகு நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. தனி மனித ஒழுக்கமும் இதுக்கு அவசியமானது, அதுவும் ஒரு காரணம், அதுவும் தேவை அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை எப்படி பார்க்குறீங்க? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, சிறப்பை விட்டுட்டீங்க நீங்க. சரி, மகிழ்ச்சி. உண்மையிலே இப்போவாவது அது தொடங்கி வச்சாரே அப்படிங்கிறதுல உண்மையிலே மகிழ்ச்சி தான். ஏற்கனவே ஒரு முறை இந்த திட்டம் தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கூட செய்யப்பட்டு திடீர்னு அவருடைய நண்பருடைய வீட்டு பால் காய்ச்சற விஷயத்துக்கு அவர் போக வேண்டியிருந்ததுனால அது ரத்து பண்ணிட்டாரு முதலமைச்சர் விஜய். சரி, ஓகே, அவருக்கும் பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கும் அவர் டைம் கொடுக்கணும். இப்போ தொடங்கி இருக்கிறாங்க, உண்மையிலே மகிழ்ச்சி. அதில் இருக்கிற பெண் காவலர்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய, கூடுதலாக உறுதி செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கடமைகள் பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரியுது. என்னென்னா, ஒரு அரசு அமையும் போது, ஒரு புதிய அரசு அமையும் போது அந்த முதலமைச்சர் முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவார். இது தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வச்சது. அவங்க விவசாய கடன் 7,600 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யக்கூடிய முதல் கையெழுத்தை அவர் பதவியேற்ற மேடையிலேயே போட்டார். அது உடனடியாக நடைமுறைக்கும் வந்தது. அதே மாதிரி அடுத்தடுத்த ஆட்சி காலங்கள்லையும் முதல் கையெழுத்து அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம், ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு புது முதலமைச்சர் வராரு, புது அரசு அமைய போகுதுன்னா என்ன திட்டங்கள் நமக்காக, முதல்ல என்ன திட்டங்கள் நமக்கு கொடுக்க போறாரு, எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்க போறாரு இந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலையும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 திட்டங்களை முதல் முறையாக கையெழுத்து போட்டு தொடங்கி வைத்தார். பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையாகட்டும், விடியல் பயண திட்டம், இது எல்லாமே அது உடனடியாக அடுத்தடுத்து நடைமுறைக்கு வந்தது. உடனே நடைமுறைக்கு வந்தது. பெண்களுக்கான அந்த விடியல் பயண திட்டத்தில் பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு இருந்தது. அடுத்து மாற்றுத்திறனாளிகள், அவர்களோடு ஒரு உதவியாளர் ஒருத்தர் இருந்தாலும் அதுவும் சேர்த்து, அப்புறம் திருநங்கைகள் அவங்க சொன்னாங்க எங்களையே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனடியாக அதையும் சேர்த்து அப்படி அது விரிவுபடுத்தப்பட்டது அந்த திட்டம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திட்டங்களும் நடைமுறைக்கு வந்துருச்சு. முதல் கையெழுத்து போட்ட 5 திட்டங்கள் எதுவும் விடுபடாத அளவுக்கு அந்த ஆட்சியில நடந்தது. அப்படி எதுவும் எந்த குறைகளும் அப்போ இல்லை. அதே மாதிரி தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதும் முதல் கையெழுத்து போடுறாரு. அப்போ அது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதுல குறிப்பா அவரு பிரச்சாரங்கள்ல முன்வைத்த ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது கருத்துன்னு அதை சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன் நான், அது ஒரு அவதூறு. அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டுல, பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் அதிகமா நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஸோ இந்த விஷயங்களை தான் ஒரு திரும்ப 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 சொல்லி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி
அதை வந்து இந்த இளைய தலைமுறைகள் கிட்ட கொண்டு போய் ரீல்ஸ் மூலமாகவும் இன்ஸ்டா மூலமாகவும் கொண்டு போய் சேர்த்து, ஏன்னா ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றதை விட அதே இது ஒரு 10-15 பேர் திரும்ப திரும்ப அதே டோன்ல சொல்லும்போது எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காக இருந்தாலுமே எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு சந்தேகம், ஒரு ஆசிலேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரதான் செய்யும். இதை தான் வந்து ஹிட்லர் காலத்துல கோயபல்ஸ் செய்த ஒரு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்ல கடந்த ஆட்சியிலும் சில சம்பவங்கள் நடந்துச்சு இல்ல. சம்பவங்கள் நடப்பது அப்படிங்கிறது வேற, அதுக்கு நான் வர்றேன். அதுக்கு அதை பத்தி இவர் என்ன சொன்னாருங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாரு, இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்த திராவிட மாடல் ஆட்சியில அப்படின்னு சொன்னாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நொடியிலிருந்தே, அடுத்த நிமிடத்திலிருந்தே, சொடக்கு கூட போட்டாருன்னு நினைக்கிறேன், அடுத்த நிமிடத்திலிருந்தே வந்து களத்துல இறங்கிடுவோம் நாம. பெண்களுடைய பாதுகாப்புல நான் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். இவ்வளத்தையும் வந்து அவர்தான் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக சொன்னார். அப்போ சரி, சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிலாம் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதியில இருந்தது, அதுக்கு கையெழுத்தும் போட்டாரு. சரி, அடுத்த நாளிலிருந்தே சிங்கப்பெண் அதிரடிப்படை களத்துல இறங்குவதற்கு ரெடியாக வச்சிருக்காங்க போல அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா அந்த திட்டம் தொடங்கப்படவே இல்லை. தாவேகா ஆட்சி மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றதற்கு பிறகு சரி பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆனா எதற்குமே முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. இல்ல அதெல்லாம் நான் சொல்றது அதெல்லாம் மே 4ஆம் தேதியில இருந்து நடக்குதா, இவ்வளவு வருஷமா நடக்குது இல்ல அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. சரி, ஓகே. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, கடந்த ஆட்சியிலையும் நடந்துச்சுல. எந்த ஆட்சியாக இருந்தாலும் குற்றங்களை 100% எல்லாம் தடுக்க முடியாது, சரியா? அதுதான் உண்மை. நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு ராணுவ கட்டமைப்புக்குள்ள இருந்தாலும் சரி, சின்ன குற்றங்கள் அங்கங்க ஒரு சில குற்றங்கள் நடக்கிறதெல்லாம் அவ்வளவு வந்து 100 விழுக்காடு நாங்க தடுத்துட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆட்சியிலையும் சொல்லவே முடியாதுங்க. இன்னொன்னு, அப்படி நடக்கும்போது அந்த அரசு எப்படி நடந்துக்குது, ஒரு அரசு அதற்கு எப்படி செயல்படுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது, அது முக்கியம் நமக்கு. இன்னொன்னு, திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இங்கே சென்னையிலேயே நம்ம சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமையின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் அதை அட்மிட் பண்ணார். ஆமா நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்திருக்கு. இது வந்து அடுத்து என்ன பண்ணணும், அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், குற்றவாளியை கைது பண்ணணும்னா அதுக்கான ப்ராசஸ் எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா நம்ம வந்து அதை கொண்டு வரணும், உடனடியாக குற்றவாளிகளை வந்து கைது பண்றது எப்படி, அந்த பெண்ணுக்கான மருத்துவ சிகிச்சை என்ன, அவங்களுக்கான அடுத்த கட்ட வாழ்வியலுக்கான இந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கு அந்த பொண்ணுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்தது, இப்படி அடுத்தடுத்து அது போயிட்டே இருந்துச்சா? இதே மாதிரி தானே ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு குற்றங்கள் நடக்கும்போது ஒரு அரசு குற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்கிற அளவுக்கு ஒரு அரசுக்கான அந்த ஒரு துணிச்சல் அப்படிங்கிறத விட ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அந்த குற்றம் அடுத்து நடக்காமல் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது குறைந்தபட்சம் அதனுடைய குற்றங்களினுடைய தீவிரத்தன்மை குறையும், இல்ல அதனுடைய எண்ணிக்கைகள் குறையும், படிப்படியாக அது குறைக்கப்படும். தேர்தலுக்கு முன்பாக விஜய் வந்து கேள்வி எழுப்பினார்ல, நீங்க என்ன சொல்றீங்க, அதிகபட்சம் சாரிமான்னு சொல்றீங்க அப்படின்னாரு. இவர் அது கூட சொல்லலையேங்க. இவர் அது கூட சொல்லல. கோவையில அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் நடந்துச்சுங்க. ஏதாவது சொன்னாரா இவர்? ஏதாவது ஒரு அரசு சார்பா ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது வந்துச்சா? குற்றவாளிகளை வந்து அந்த விரைவில் கண்டுபிடிப்போம், அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல். எப்போ பேசுனீங்க? அப்படியே கதறாங்க அந்த அம்மா கதறாங்க. அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு. சினிமால எவ்வளவு பேர் தண்டனை கொடுத்திருக்கீங்களே, அப்படிலாம் செய்வீங்கன்னு தானே. அதாவது அது மக்கள் வந்து என்ன மைண்ட் செட், நீங்க அப்படியெல்லாம் கூட பண்ணிட முடியாது. அதனுடைய யதார்த்தம் என்ன, நடைமுறை என்னன்றது எங்களுக்கு புரியுது. சினிமாவில் நீங்க பண்ண மாதிரி எல்லாம் வந்து இங்க பண்ண முடியாது. ஏன்னா அது வெறும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், நீங்க அதுல நடிக்கிறீங்க அவ்வளவுதான். இன்னும் சொல்ல சண்டை காட்சிகள் எல்லாம் டூப் போடுறீங்க, அது நீங்க கூட கிடையாது. டூப் தான் உங்களுக்காக எல்லா வேலைகளையும் செய்யறாரு. அதனால இங்க வந்து நீங்க அது ரியலா எல்லாம் செய்ய முடியாது சார் அப்படிங்கிறது எங்களுக்கும் புரியுது. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்க்கணும், குறைந்தபட்சம் முதலமைச்சர் இதை பத்தி என்ன நினைக்கிறாரு, இதை பத்தி என்ன கருத்து சொல்றாரு, அப்படியாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் நடந்த குற்றச்சம்பவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு. இப்ப இன்னைக்கு வந்து அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடக்கும் போது அவர் சொல்றாரு, பெண்களுக்கு எதிராக நடப்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் பதறுகிறது, கண்கள் இவ்வளவு லேட்டா கண்கள் கலங்கக்கூடாது சிஎம் சார், இவ்வளவு லேட்டாலாம் கண்கள் கலங்கக்கூடாது. அது வரைக்கும் அங்க அந்த உயிர் மிஞ்சாது முதல்ல. ஏன்னா அவ்வளவு வந்து பெண்கள் மீதான கொடூரங்கள் வந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இதுக்கு வந்து இன்னொரு பக்கம், அதாவது போகுதுன்றது இந்த ஆட்சியிலையா இல்லைங்க, அதிகமாயிட்டே போகுதுன்னா உலகம் முழுக்கவே அது நிலைமை இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, இது வெறும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் அப்படிங்கிறதும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறதும் வெறுமனே சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, இது ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது, சமூக ஒழுக்கம் சார்ந்ததுன்னு சொல்லிட்டு
எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியில் நடைபெற்றாலும் இது மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடைபெறும் போது நாங்க அதை சொல்லதான் செய்யறோம். அதுதான் உண்மையும் கூட. இது வெறுமனே சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஆனா அப்ப சொல்லும்போது நீங்க அதெல்லாம் கிண்டல் பண்ணீங்கல்ல. இன்றைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது இதே சிஎம் விஜய் என்ன பேசுறாரு மேடையில? பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரி சில்மிஷங்கள்லாம் வந்து வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க. எல்லாம் அது சேர்ந்தது. வந்து சமூக ஒழுங்கு சார்ந்தது, தனிமனித ஒழுக்கம் சார்ந்தது. இதே ஈர வெங்காயத்தை தானே நாங்களும் சொன்னோம். அப்ப உங்களுக்கு காதுக்குள்ள என்ன பஞ்சா வச்சு அடைச்சு வச்சிருந்தீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி அரசியல்ல என்ன நடந்துச்சு, இந்த இந்த இதுக்கு யார் என்ன கருத்து சொன்னாங்க, அது அது சம்பந்தப்பட்ட வந்து ஒரு ஒரு சோசியல் இது என்ன கருத்து என்னவா இருந்துச்சு, இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் படிக்கிற ஆள் அவரு. அவருக்கு வந்து இதை இப்படி பார்க்கணும், ஒரு ஒரு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை நடக்குதா, இது வந்து எப்படி சமூக ஒழுங்குன்னு சொல்றாங்க, ஏன் வந்து சமூக ஒழுங்கு பாதிக்கப்படுது, ஏன் தனிமனித ஒழுக்கம் பாதிக்கப்படுது, இதெல்லாம் சரி பண்றது, இதெல்லாம் அவர் யோசிக்கவே மாட்டாரு. அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும்? இன்னைக்கு எழுதி கொடுக்குறவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, கரெக்டா எழுதி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கிரிப்ட். ஆனா உண்மையிலேயே சோ அவர் வந்து அதை பேசுறாரு. இதை தானே நாங்களும் சொன்னோம். அப்ப எங்க போனீங்க? இப்போ உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லாம் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். அதாவது இன்னொன்னு, இந்த அதிரடிப்படை திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு ஏதோ புதிய திட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பில்டப் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. காவல்துறையில் வந்து பெண்களை வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறையில் பெண்களை இணைத்தது அப்படிங்கிறது தமிழ்நாடு. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் காவல் பணியில் பெண்களை கொண்டு வர்றாரு. அதற்கு அப்புறமா வந்து ஜெயலலிதா அம்மையார் வரும்போது அவங்க அதுக்கு அடுத்த கட்டமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் காவல் நிலையங்களை வந்து அவங்க உருவாக்குறாங்க. இதர் எல்லாவற்றிற்கும் விதை போட்டவர் தந்தை பெரியார். சரியா? அவர் போட்ட விதை. அவர் தான் சொன்னாரு, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பெண்கள் வரணும், அப்பதான் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். 1929 சுயமரியாதை இயக்கம். அதான் சொல்றேன். விதை போட்டு சொத்துரிமைக்கு எல்லாத்துக்குமே அங்கதான். சோ அதுல இருந்து தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களை வந்து 1973 பெண்கள் சேர்க்கப்படுறாங்க, வர்றாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இப்படி வளர்ந்து வந்தது. ரோந்து வாகனங்கள் கொடுக்கிறது, இதுக்கு முன்னாடி பிங்க் பெட்ரோல் இருந்தது. அதான் பிங்க் பெட்ரோல் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே அவங்களே தொடங்கினாங்க. அதை விரிவுபடுத்தியது திராவிட மாடல் அரசு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அது திமுக ஆட்சி காலத்துலதான் இருக்கும். நீங்க இந்த 5 வருஷத்துல எதுக்குமே நீங்க முதல் முறையாக அப்படின்லாம் வந்து கிளைம் பண்ண, எந்த திட்டத்திற்கும் அப்படின்லாம் கிளைம் பண்ணவே முடியாது. அதுல இருந்து நீங்க வேற ஏதாவது அடிஷனலா அதுல சேர்க்க முடியுமே தவிர புதுசாலாம் ஒன்றும் கொண்டு வர முடியாது. ஆனா இப்ப எல்லாமே புதுசா பண்ணதா ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம், ரைட்டா? அப்போ இப்படி பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயிண்ட் மாத்திருக்கீங்க நீங்க, அவ்வளவுதான். சில வாகனங்களுக்கு பெயிண்ட மாத்தி முன்னாடி அதான் முன்னாடி வந்து அந்த சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அந்த லட்சணை ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த லட்சணையை வந்து அதுல நீங்க பொறிச்சு வச்சிருக்கீங்க. இதுதான் அதுல இருக்கிற மாற்றம். ஏற்கனவே மகளிர் காவல் நிலையங்களில் காவலர்களாக பணியாற்றிய பெண் காவலர்களை நீங்க வந்து யூனிஃபார்மை மாத்தி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். காக்கி பேண்ட்டும் காக்கி ஷர்ட்டும் போட்டுருந்தாங்க. காலி பணியிடங்கள் உருவாக்கப்படும் தான். இவங்க ஆல்ரெடி இங்க இருந்து தூக்கி அங்க போட்டவங்க தான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருக்கிறத தூக்கி பொட்டியில போடு, பொட்டியில இருக்கிறத தூக்கி சட்டியில போடுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஏற்கனவே இருந்த பெண் காவலர்களை யூனிஃபார்மை மாத்தி உட்கார வச்சுட்டீங்க. ஒரு மாற்றம் தானே, யூனிஃபார்ம் மாற்றம். இனிமேதான் என்ன மாற்றம்னு பார்க்கணும். உண்மையிலே எப்படி செயல்படுறாங்கன்னு இனிமேதான் நம்ம பார்க்கணுங்க. இன்னொன்னு சொல்றேன், பிங்க் பெட்ரோல் எல்லாத்தையும் தாண்டி கடந்த ஆட்சியில காவலன் செயலின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா, காவலன் ஆப்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சு, பெண்கள் அதை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்க, எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளே எதுவுமே தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரியும், ஏதோ திரு விஜய் அவர்கள் வந்துதான் வந்து இந்த ஆட்சியிலேயே வந்து பெண்கள் பாதுகாப்புக்கான முதல் ஸ்டெப் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மூலமா முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமான ஒரு தோற்றத்தை அவங்க வந்து உருவாக்க பாக்குறாங்க. சரியா? ஆனா ஏன்னா இப்ப எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்க, எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்கன்னு அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் அவரை வந்து அண்ணனா, பெரியவங்களாம் வந்து மகனா, பிள்ளையாலாம் நினைக்கிறாங்கல்ல. இப்ப அந்த பெண்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்குல்ல, நமக்கான ஒருவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு. இல்லைங்க, அதுதான் அண்ணனா நினைச்சாங்க, தம்பியா நினைச்சாங்க. அந்த அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் எல்லாம் வந்து இவர் என்ன செஞ்சாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுடைய தாவேகா நிர்வாகிகளாலேயே பாலியல் வன்புணர்வுகளுக்கு ஆளான பெண், இன்னைக்கு
அவர் எம்எல்ஏ சரவணன் சொல்லிட்டு அவர் மேல ஒரு பெண் பகிரங்கமாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா, அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே நீங்க வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி அவங்களையே ஒரு கில்ட்டியா ஒரு ஃபீல் பண்ண வச்சு அவங்கள நீங்க வந்து கட்சியில இருந்து நீக்கிறீங்க. அவங்களும் வந்து உங்க இதை சேர்ந்தவங்க தானே, அவங்கள வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனா பாதிப்பை ஏற்படுத்திய அந்த பெண் குற்றம் சாட்டிய உங்களுடைய எம்எல்ஏவை நீங்க பாதுகாக்கிறீங்க. அப்போ அந்த பெண் வந்து உங்களை விட வயதில் மூத்தவரா அல்லது இளையவரான்னு எனக்கு தெரியல. ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ தானே உங்களை வந்து நினைச்சிருப்பாங்க அவங்க. அப்ப அந்த தங்கைக்கோ அல்லது அந்த அக்காவுக்கோ நீங்க என்ன நியாயம் பண்ணீங்க? நீங்க என்ன நியாயம் பண்ணீங்க? பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு பெண்ணுமே வந்து விஜயன்னா உங்களுக்காக தானே நாங்க ஓட்டு போட்டோம், நீங்க எங்களை பாதுகாப்பீங்கன்னு நம்பிதானே ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்ணுமே வந்து கதறினாங்கல்ல, பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே. அப்ப அந்த விஜயன்னா எங்க போனாரு? பனையூர்ல இருக்கிறாரா, இல்ல எங்க இருக்கிறாரு, வேற எங்க வீடு இருக்கு? ஓகே, அவர் பயங்கர பணக்காரருங்க. 200 கோடி வாங்கிட்டு இருக்கும் போது அந்த 200 கோடி ரூபாய் உச்சத்துல இருந்து மக்களுக்காக இறங்கி வந்திருக்கீங்க. அதனால நீங்க வந்து வீடுகள் எங்க வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு அது வேற பிரச்சனை. ஆனா அங்க அவங்க அவங்க கதறும் போது நீங்க எங்க போனீங்க? அந்த 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 குரல் உங்களுக்கு கேட்கலையா? அந்த குரல் உங்களுக்கு கேட்கலையா? வர முடியுமா? முதலமைச்சர் எல்லா இடத்துலயும் இப்ப நான் போய் நேர்ல போய் நிக்க சொல்லலைங்க. இப்போ மெரினா பீச்ல ஒரு அம்மா வந்து குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி வந்திருக்கிறப்போ அவங்க பையன் வந்து தண்ணியில போயிடுறான், அலையில அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த பையனை மீட்க முடியல. அவங்க கதறாங்க, விஜயனை வர சொல்லுங்க, அவர் வந்து காப்பாத்தி கொடுப்பாரு என் பிள்ளையன்னு சொல்லிட்டு. சோ அது வந்து நடக்காத விஷயம். அது எந்த அண்ணனா இருந்தாலும் வர முடியாது உங்களுக்கு, அது வேற. சரியா, எந்த அண்ணனால இருந்தா அந்த இடத்துல வர முடியாது. இதையெல்லாம் வந்து நடைமுறையை வந்து நாங்க உணர்ந்துதான் இருக்கோம். அப்படிலாம் ஒன்னும் தாவே காரங்க மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல எல்லாம் யாரும் இல்ல. மக்கள் அதை உணர்ந்திருக்காங்க. மக்கள்ல நீங்க அந்த அளவுக்கு ஒரு மாயையில ஆழ்த்தி வச்சிருக்கீங்க. அதனாலதானே அந்த அம்மா வந்து கூப்பிடுறாங்க, விஜயண்ணாவுக்கு தகவல் சொல்லுங்க, அவர் வந்து காப்பாத்துவாரு, அவர் வந்து ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு இனிமே தானே உணர்வாங்க, இனிமே தானே தெரியும். இப்பதான் வந்து கரண்ட் கட்ல பாதிக்கப்படும் போதுதான் எல்லாருக்குமே வந்து அது புரியுது. குழந்தையோட கை குழந்தையோட எல்லாம் முந்தியெல்லாம் கூட திமுக காரங்க தான் சதி பண்றாங்க. ஆமா ஆமா. இன்னொன்னு இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பண்றாங்க இல்லையா, தாவேக்காரங்க, அவங்க எல்லாரையுமே வந்து திமுக தான் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. திமுக வாடகைக்கு எடுத்து, அதாவது தாவேக்கா நிர்வாகிகளை சரியா வாடகைக்கு எடுத்து அவங்க கிட்ட இதெல்லாம் செய்யுங்கப்பா அப்படின்னு வந்து தாவேக்கா அரசு எப்படி வேடிக்கை பாக்குது? தாவேக்கா அரசு அது எப்படி வேடிக்கை பாக்குது? ஏங்க பாதிக்கு மேல தாவேக்காரங்களா இருக்காங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. எம்எல்ஏக்கள் அதுல இருக்காங்க, கஞ்சா விற்பனையில பிடிப்பட்டவங்க, கேஸ் இருக்கிறவங்க எல்லாரும் அங்க இருக்காங்க. லாட்டரி, அதாவது இது டிக்கெட், பிளாக் டிக்கெட் வித்தவெல்லாம் அங்கதான் இருக்கான். இப்ப நீங்க எப்படி வந்து பிளாக் டிக்கெட் விக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்க அடுத்து? ஏன்னா அங்கேயே ஒருத்தர் இருக்காரு. இல்ல ஒருவேளை பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்வாரா என்னமா? அவருக்கு தெரியும்ல எங்கெங்க பிளாக் டிக்கெட் விற்பான், எவன் எப்படி இருப்பான் பிளாக் டிக்கெட் விக்கிறவன் அவனுக்கு தெரியும்ல. ஒருவேளை அப்படி வேணா பொறுப்பு கொடுக்கலாமா இருக்கும். என்ன, அதாவது கஞ்சா விற்பனையில் வந்து தாவேக்கா நிர்வாகி கைது, பெண்களை வந்து சீண்டிய அந்த பிரச்சனையில தாவேக்கா நிர்வாகி கைது. வேற யாரு மேல நீங்க நடவடிக்கை? எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பன் அதிரடிப்படை வந்து அநேகமா எங்கெல்லாம் வந்து தாவேக்காரர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீங்க ரோந்து போனாலே பெண்களை பாதுகாத்துக்கலாம், பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற நிலைமைதான் இன்னைக்கு இருக்கு. ட்ரோன் மூலமா வந்து குற்றங்களை கண்டுபிடிக்கிறது, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுன்ற அந்த சிஸ்டம் எப்படி பாக்குறீங்க? ஓகே, நவீனமான ஒரு அறிவியல் கருவிகளை வந்து நாம் அடாப்ட் பண்ணிக்கணும், அதை வச்சு நாம வந்து பாதுகாப்புக்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஓகே பண்ணுங்க, நீங்க நான் இல்லைன்னு சொல்லலை. இப்பதான் வந்து வந்திருக்காங்க இந்த ட்ரோன்லாம் எப்படி வேலை செய்யுது, ட்ரோன் எந்த பக்கம் பறக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம இனிமே தானே பார்க்கணும். இப்ப சிங்கப்பன் அதிரடிப்படை இன்னைக்கு தொடங்கியிருக்காங்களா, ஒரு வாரத்துல பார்ப்போம் அந்த அதிரடிப்படை வந்து எப்படிப்பட்ட ஆக்ஷன்ல இறங்குறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தொடங்குறதுக்கு முன்னாடியே பல்வேறு என்ன சொல்றது பிரச்சனைகளோடு தான் வந்து அதிரடிப்படை திட்டமே வந்து தொடங்கியிருக்காங்க. லட்சணையிலேயே நிறைய எழுத்து பிழைகள் இருக்கிறது, தமிழில் வந்து எழுத்து பிழைகள் இருக்கிறது. வாய்மையே வெல்லும், எந்த வீடியோ வேணாலும் இருக்கட்டுங்க, ஏஐயா இருக்கட்டும், எந்த வீடியோ போட்டோஷாப் வேணா இருக்கட்டும், எந்த வேணா இருக்கட்டும் நீங்க. ஆனா அதுல என்ன, அது ஏற்கனவே இருக்கிறது, நீங்க ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ண சொல்லல. சரியா, வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது எத்தனையோ ஆண்டு காலமா இங்க இருந்துட்டு இருக்கு. யார்கிட்ட வேணாலும் கேட்டாலும் சொல்லுவாங்கல்ல. ஏன் விஜய் இது வரைக்கும் வந்து எம்பளத்தை யாருமே, விஜய் அமைச்சரவையில இருக்கிற அமைச்சர்களோ யாருமே பார்த்ததே கிடையாதா? எம்பளத்தை பார்த்திருப்பாங்கல்ல. அப்ப அதுல இருக்கிற வாய்மையே வெல்லும் கூட கசமுச்சான் கூட கிடையாதுங்க. சத்தியமேவ ஜெயதேவ வாய்மையே வெல்லும் மாத்தனதே. அதான் சொல்றேன், தமிழ்ல தானே இருக்கு, அதை ஒழுங்கா அடிச்சிருக்கலாம்ல. அப்போ அதாவது என்ன சொல்றது, தமிழை பாதுகாப்பதில் அவர்களுக்கு இருக்கிற அக்கறை அப்படிங்கிறது இவ்வளவுதான். கேட்டா தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் பாடிட்டோம் இந்த நிகழ்ச்சியில,
அப்படி இது வர அரசு இதுல கூட நீங்க தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடலைன்னா அதை விட ஒரு வெக்கக்கேடு முதலமைச்சர் விஜய்க்கு வேற ஏதாவது இருக்கா? இது ரைட்டு. அடுத்து சட்டமன்றம் 18ஆம் தேதி கூட போகுதுல்ல, அர்லேக்கர் வரப்போறாருல்ல ஆளுநர், அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். அப்ப தெரியும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆளுநர் மாளிகையில நடந்தா அதை நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் நீங்க தானே பதவி ஏற்கிறீங்க, நீங்க சொல்லணும்ல, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல. இத்தனைக்கும் அது மேண்டேட்டரி எல்லாம் கிடையாதுங்க, சட்டம் எல்லாம் கிடையாது. வந்தே மாதரம் பாடிதான் ஆகணும் அப்படிங்கிற சட்டம் எல்லாம் கிடையாது. அது அவருடைய பதவி மேற்கு வங்கத்துல பாஜக காரர் முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு, அங்கேயே உங்களுக்கு பாடல. இங்க என்ன உங்களுக்கு வேண்டி இருக்கு? இங்க என்ன வேண்டி இருக்கு? தமிழ்நாட்டுல என்ன வந்தே மாதரம் வேண்டி இருக்கு? நேரு ஸ்டேடியத்தில் தானே அது ஆளுநர் பங்கேற்கிறார். ஆளுநர் அடுத்தது இங்க நடந்தது இல்ல, அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது ஆளுநர் மாளிகையில நடந்தது இல்ல. அப்போ ஒரு பாஜக காரர் முதலமைச்சராக பதவியேற்கிற நிகழ்ச்சியிலேயே வந்தே மாதரம் இல்ல அப்படின்னா அப்புறம் ஏன் இங்க அந்த ஆளுநர் அதை இன்சிஸ்ட் பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி அவருக்கு இருக்கிற திட்டம் என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிற ஒருத்தருக்கு அது தெரியாதா? தமிழ்நாட்டுல இது வரைக்கும் என்ன நடைமுறை இருக்குன்னு தெரியாம தான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரா? போய் பிரதமர் அந்த கோரிக்கை வச்சிருக்காரு. எதுக்குங்க அந்த ஆள்கிட்ட போய் கேட்கணும்? அவர்கிட்ட எதுக்கு கேட்கணும்? தமிழ்தாய் வாழ்த்துன்றது தமிழ்நாட்டினுடைய மாநில பாடலாக இருக்கு. எங்க மாநிலத்தினுடைய பாடலை நாங்க பாடுறதுக்கு டெல்லியில உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் எதுக்கு நான் அனுமதி கேட்கணும்? அவ்வளவுதான். முதுகெலும்பு இல்லாத ஒருத்தர் அங்க போனா இதுதான் நடக்கும். அங்க போயிட்டு உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட சொல்லி ஒரு ஆர்டர் கொடுங்க. உள்துறை அமைச்சகம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆர்டர் போடணும்? நீ வந்தே மாதரம் பாடலைன்னா டெல்லியில பாடலன்னா அங்க கேட்டுக்கோ. இங்க எதுக்கு நீ அத அவங்க கிட்ட எதுக்கு உன்னுடைய உரிமையை அதிகாரத்தை எதுக்கு பிரதமர் காலடியில போய் வைக்கிற? நீ இதுக்கு முன்னாடி இதுதான் நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி யாராவது போய் கேட்டிருக்காங்களா? இது உண்மையில அசிங்கமா இல்லையே? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்க தமிழ் தாய் வாழ்த்து தாங்க பாடுவாங்க. இதுக்கு போய் நீ ஒரு இதுல போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த சின்ன பிள்ளைங்க கூட சிரிக்காது. என்னது இது, நம்ம எப்பவுமே இதானே பாடிட்டு இருப்போம், இதுக்கு என்ன திடீர்னு புதுசா பிரதமர் அனுமதி கொடுக்கணும்ன்றாங்க அப்படின்னு அந்த சின்ன குழந்தை கூட சிரிக்கும் விஜயை பார்த்து. இதெல்லாம் தெரியாம தான் ஒருத்தர் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு லீவ் லெட்டர் மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் எடுத்துட்டு போய் நீட்டிட்டு இருக்காரு பிரதமர் கிட்ட. தெரிஞ்சுக்குவாரு. இனிமே என்ன தெரிஞ்சுக்குவாரு? எத்தனை நாளைக்கு தெரிஞ்சுக்குவாரு? அந்த ஒரு மாசத்துலயே இவ்வளவு கோவப்படுறீங்களே. ஏன் நீங்க நிர்வாக நடைமுறைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும், நான் ஒத்துக்கிறேன். சரியா? உள்ள போய் ஆபீஸ்ல உட்காந்து என்னென்ன ஃபைல் இருக்கு, எப்படி இருக்கு, யார் இந்த எடுத்துட்டு வருவாங்க, இந்த ஃபைலை யார் ஹேண்டில் பண்ணுவாங்க, இதனுடைய வே எப்படி, இதோடைய அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் எப்படி நடக்கும், அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்கும், ஃபார்மேட், இதெல்லாம் நீங்க நிர்வாக நடைமுறைகள்ங்க, நான் ஒத்துக்கிறேங்க. ஒரு இதுக்கு நிதிக்கு யார் சாங்ஷன் பண்றதுக்கு அதிகாரம் யார் இருக்கு, இப்படி நம்ம ஒரு திட்டம் போடுறோம், இதுக்கான நிதியை விடுவிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, யார்கிட்ட போகணும், யார்கிட்ட ஆலோசனை, இதெல்லாம் வேறங்க. ஆனா இந்த மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது என்பது தமிழ்நாட்டில் காலம் காலமாக இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு தமிழனை கேட்டாலும் சொல்லுவான். ஏன் விஜய்க்கு தெரியாதா? விஜய் தமிழ்நாட்டுல தானே இத்தனை காலமா வாழ்ந்துட்டு இருந்தாரு, அதுவும் உச்சத்துல இருந்தாருல. அங்கிருந்து பார்த்தா ஓவர் தமிழ்நாடும் தெரிஞ்சிருக்கும்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு தெரியும்ல கண்ணுக்கு. அப்ப அவருக்கு தெரியணும்ல. அப்ப என்னன்னா சார் அங்க இருந்த வரைக்கும் எதுவுமே அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. நாட்டுல என்ன அரசியல் நடக்குது, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, மாநில உரிமைனா என்ன, அந்த மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கு என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் இங்க நடந்திருக்கு, மாநில மத்திய உறவுகளை ஆராய்வதற்காக ராஜமன்னார் கமிஷன் ஒண்ணு போட்டாங்க இங்க. இதெல்லாம் எதுவுமே ராஜமன்னார் கமிஷனுக்கெல்லாம் கூட நீங்க போவேன, விட்டுருங்க. எனக்கே சிரிப்பா வருது. ஐயோ இவர்கிட்ட நம்ம இதெல்லாம் பேசுறோமே சொல்லிட்டு என்ன பார்த்து எனக்கே சிரிப்பு வருது வச்சுக்கோங்களேன், விட்டுருங்க. சோ இப்போ ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அரசு நிகழ்ச்சிகள்ல முதல்ல தொடக்கத்துல அதை தான் பாடுவாங்க, முடியும் போது ஜனகணமனை பாடுவாங்க. இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கூட தெரியும். விஜய் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காருல, காலேஜுக்கு போயிருக்காருல, அங்கெல்லாம் அவர் இந்த நடைமுறைகள் எல்லாம் பார்த்ததே கிடையாதா? இல்ல பேப்பர் படிக்கிற பழக்கம் கிடையாதா? நியூஸ் பேப்பர் நியூஸ் டிவியில பாக்குற பழக்கம் கிடையாதா அவருக்கு? என்ன சொல்றீங்க நீங்க? இது கூட ஒரு அடிப்படையான விஷயங்க. இது தெரியாம ஒருத்தர் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்துதான் ஆக வேண்டியது இருக்கு. என்ன பண்றது? மூச்சு முட்டுது உண்மையிலேயே. இந்த ஒரு மாசத்துல நாளைக்கு 10ஆம் தேதி, சரியா? இப்ப நம்ம பேசுறது 9, நாளைக்கு 10, 10ஆம் தேதி பதவி ஏற்றாரு. ஒரு மாசம் ஆக போகுது. ஒரு கையெழுத்து போட்டதை நிறைவேற்றுவதற்கே அவருக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? ஒரு மாசம் ஆயிருக்கு.
இது ஒண்ணு என்னவோ வந்து உருவாக்கி அப்படியே புதுசா உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு 1 மாசம் ஆச்சுன்னு சொன்னா கூட நமக்கு ஓகே, ஆறுதல் ஆகும். ஏதோ ஒண்ணு புதுசா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் யூனிஃபார்ம் மாத்தி கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் அதுவும் அந்த யூனிஃபார்முக்கெல்லாம் காசு தனியா கேட்டாங்களா? பெல்ட்டுக்கு தனியா காசா, ஷூவுக்கு தனியா காசா, 2300 ரூபாய் கேட்டாங்கன்னு. இதுக்கு அது அது உண்மையா இதான் தெரியல. ஆனா நாளிதழ்கள்ல வந்த செய்தி அது. அப்போ ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஓட்ட ஒடுசல்களோட தான் நீங்க திட்டத்தையே தொடங்கியிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு 1 மாசம் ஆயிருக்கு. ஆனா இந்த 1 மாசத்துல மக்களுக்கு உண்மையிலேயே மூச்சு திணறி போய் கிடக்குறாங்க. இது தமிழ்நாடே இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முந்தைய தமிழ்நாடு இப்படி இல்ல. 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை மக்கள் இப்படி பார்க்கல. அப்புறம் என்ன பெருசா வந்து இன்னும் போக போக பார்க்க போறீங்க? இன்னும் போக போக என்ன ஆகுமோன்ற பயம் தான் எங்களுக்கெல்லாம் இருக்கு. இன்னும் 5 வருஷம் இருக்குப்பா, ஐயோ அப்படின்னு தோணுது. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.